வேதம் சொல்லுகிற அந்த வசனங்களின்படி பார்க்கும் பொழுது யோபுவும் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி. சங்கீதம் 136 நாம் வாசித்தோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், அவர் எப்போதும் பெரிய பலத்தோடும் அன்போடும் அக்கறையோடும் இருக்கிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை நிகழ்த்த உண்மையுள்ளவராக அவர் எப்போதுமே ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் தேவனை பார்க்க வேண்டும். தேவனை பார்க்கும் பொழுதுதான் அந்த அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 12:34 வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று. நம்முடைய இருதயத்துக்குள் என்ன நாம் நினைக்கிறோமோ அதுவே நம்முடைய வாயிலே வார்த்தையாக புறப்படுகிறது. அதை போலவே நம்முடைய தேவனுக்குள் என்ன இருக்கிறதோ அதுவே அவருடைய செயலாக வெளிப்படுகிறது. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக பெரிய யோசனைகள், பெரிய சிந்தைகள், பெரிய தரிசனங்கள் எல்லாம் தேவனுக்குள் உண்டு. அதுவே நம்மை குறித்த தேவ சித்தமாகவும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வெளிப்படுகிறது. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தால் தானே அகப்பையில வரும். ஒரு சாப்பாட்டு பாத்திரத்துல என்ன சாப்பாடு நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை தான் கரண்டி போட்டு எடுக்கும் பொழுது வெளியே வரும். அதை போலதான் தேவனுக்குள் என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது, தேவனுக்குள் நீதி இருக்கிறது, தேவனுக்குள் நியாயம் இருக்கிறது, தேவனுக்குள் வல்லமை இருக்கிறது, தேவனுக்குள் மனதுருக்கம் இருக்கிறது, தேவனுக்குள் செழிப்பு இருக்கிறது, தேவனுக்குள் மகிமையான வல்லமை இருக்கிறது. அதுதான் அவருடைய வாழ்விலே வெளிப்படும், நம்முடைய வாழ்விலே வெளிப்படும். அதுதான் அவருடைய செயலாக வெளிப்படும். ஆகவே அற்புத அடையாளங்களை, அதிசயங்களை செய்வதற்கு ஒரு முதல் நோக்கம், அவர் அப்படியாகவே இருக்கிறார். அவர் என்னவா இருக்கிறாரோ அதையே செயலாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிசயமானவராய் இருக்கிறார். ஆகவே அவர் அதிசயங்களை செய்கிறார். ஆக அவருடைய நாமம் அதிசயமாய் இருக்கிறபடியால் அவருடைய செயல்களும் அதிசயமாய் இருக்கிறது.